ஏத்த நெட்வொர்க்க இன்னும் நீங்க மைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணல அப்டின்னா, எவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்கிறீங்களோ, அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கான ரிவார்ட் வந்து அதிகமா கிடைக்கும். பிகாஸ் இவங்க வந்து இன்னும் ஃபியூ மந்த்ஸ்ல நாங்க ஒரு சில எக்ஸ்சேஞ்சஸ்ல எங்களுடைய ஏர்த் காயின் வந்து லிஸ்ட் பண்ண போறோம் அப்டின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம குறைஞ்சபட்சமா ஒரு $5க்கான பிரைஸ் இருக்குன்ற மாரி இவங்க சைட்ல இருந்து அஃபிஷியலாவும் சொல்லியிருக்காங்க. பட் லிஸ்ட் பண்ணும்போது தான் தெரியும் என்ன பிரைஸ் போகும் அப்டின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கான லிங்க்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். மறக்காம அத யூஸ் பண்ணிட்டு சைன் அப் பண்ணி மைன் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இப்போ இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, ரீசென்ட்டா வந்து ஒரு அப்டேட் வந்து குடுத்துருந்தாங்க. இந்த ஏர்டெல் நெட்வொர்க்குள்ள நம்மளுடைய அக்கவுண்ட் வந்து அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ இத நம்ம அப்கிரேட் பண்ணோம் அப்டின்னா, நமக்கெல்லாம் என்னென்ன கிடைக்கும் அப்டின்னா, நாம இந்த ஏர்த் காயின வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம் இல்லையா? ஸோ அப்போ வந்து கேஒய்சிங்கிறது தேவைப்படாது அப்டின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பட் மெயின் நெட்ல சாரி ஒரு சில எக்ஸ்சேஞ்ச்ல லிஸ்ட் பண்றாங்க இல்லையா? ஸோ அப்ப கண்டிப்பா அது வந்து எனக்கு தெரிஞ்சு கேஒய்சிங்கிறது தேவைப்படும். பட் நாம இங்க இடத்துல அப்கிரேட் பண்ணோம் அப்டின்னா, நம்மளுக்கு வந்து அந்த ஒரு விஷயம் தேவைப்படாது. இந்த ஏர்த் ஆப் டூ ஏர்த் ஆப்க்கு ஏதாச்சும் நீங்க டிரான்சாக்ஷன் பண்றீங்க அப்டின்னா, இந்த கேஒய்சிங்கிறது முக்கியம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. 2வது வந்து நீங்க கேமிங்குள்ளயும் நீங்க வந்து டிரான்சாக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ டெபாசிட் பண்ணிட்டு, நீங்க அங்க கேமிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஏதோ ப்ரிடிக்ஷன் எல்லாம் சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த டிராகன் டைகர் மாரி தான் ஏதாச்சும் கேம் இருக்கும்னு நெனைக்கிறேன். பட் எனிவே அந்த மாரி நீங்க வந்து கேமிங்குள்ள டெபாசிட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. 3வது வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் த பூஸ்டர் சர்டிஃபிகேட் பை 300% குடுத்துருக்காங்க. ஸோ நான் மெயினா இத அப்கிரேட் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 300%க்காக தான். ஸோ ஏன்னா எந்த அளவுக்கு நம்மளுடைய ஹார்வெஸ்ட் ரேட் வந்து அதிகமா இருக்கோ, அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து அதிகமான ஜெம்ஸ் வந்து கிடைக்கும். 4வது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் சில ஃபீச்சர்ஸ் வந்து நீங்க கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில நம்ம ஸ்பெண்ட் பண்றது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, $3. ஸோ நான் ஆல்ரெடி ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்கிரேட் எல்லாம் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து உங்களுடைய விருப்பம் தான். நான் வந்து யாரையும் கம்பல் பண்ண போறது கிடையாது. பட் நான் ஏன் பண்ணேன் அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ இந்த 300% எனக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இப்ப நான் வந்து அத அப்கிரேட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஹார்வெஸ்ட் ரேட் வந்து கிட்டத்தட்ட 6.07 பர் ஹவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ஸோ இப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா, லெவல் 7ல தான் இருக்கேன். பட் எனக்கு வந்து லெவல் 68க்கான ஹார்வெஸ்ட் ரேட் வந்து அத அப்கிரேட் பண்ணதுனால எனக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ 60 சாரி 64 அப்படின்னு நெனைக்கிறேன். ஆமா 64 அந்த ஒரு லெவலுக்கான ஹார்வெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, அத அப்கிரேட் பண்ணதுனால எனக்கு வந்து கிடைச்சது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 115 நான் கிளைம் பண்ணிக்கிறேன். அண்ட் இன்னொன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதில இன்னொரு ப்ராப்ளமும் இருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டதில என்ன சொல்லியிருப்பேன்னா, அ இந்த இடத்துல ஹோம் பேஜ்ல டெய்லி ஸ்ட்ரீக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இல்லையா? ஸோ இத நம்ம கிளைம் பண்ணோம் அப்படின்னா, ஸோ எனக்கு வந்து 105 இருக்கு. ஸோ இத கிளைம் பண்ணோம் அப்படின்னா, நம்மளுடைய லெவல இன்கிரீஸ் பண்றதுக்காக அது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் லாஸ்ட் அப்டேட்ல இருந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அ இந்த ஒரு இத வந்து தூக்கிட்டாங்க. ஸோ நீங்க ஸ்ட்ரீக்ல ஜெம்ஸா கலெக்ட் பண்றீங்க இல்லையா? ஸோ அது இங்க வந்து ஆட் ஆகாது. அதாவது லெவல் இன்கிரீஸ் பண்றதுக்காக. நம்மளோட வாலெட்ல வந்து ஆட் ஆயிடும். ஸோ அங்க ஆட் ஆகாம இங்க வந்து ஆட் ஆயிடும். ஸோ அதனால வந்து பிரச்சனை கிடையாது. என்ன ஒண்ணுன்னா நம்மளால லெவல வந்து இன்கிரீஸ் பண்ணிக்க முடியாது. இந்த ஸ்ட்ரீக்ல கிடைக்கக்கூடிய ஜெம்ஸ வச்சு இன்கிரீஸ் வந்து பண்ணிக்க முடியாது. சரி ஓகே. இப்போ என்னுடைய அக்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பிரீமியம்ல இருக்கு. எனக்கு வந்து இந்த 300% பூஸ்ட் ரேட்டும் வந்து கிடைச்சதுனால, இப்போ என்னுடைய மைனிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, 6.07 பெர் ஹவர் வந்து ஹார்வெஸ்ட் ரேட்டா வந்து இருக்கு. அதுக்கப்புறமா நீங்க வந்து பூஸ்டர் சர்டிஃபிகேட்ட இன்கிரீஸ் பண்ணணும் அப்டின்னா, கொஸ்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு சில இருக்குது. சாரி கொஸ்ட் அண்ட் ரிசீவ் ரிவார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதில போயிட்டு நீங்க ஒரு சில விஷயங்கள வந்து ரெகுலரா பண்ணீங்க அப்டின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூஸ் ஆப்பரேஷன் 7 டேஸ்ன்னு இருக்குது இல்லையா? ஸோ இத வந்து நீங்க டெய்லியும் தொடர்ந்து இத வந்து பண்ணீங்க அப்டின்னா, மைனிங்குள்ள வந்துட்டு ஆக்டிவா இருந்தீங்க அப்டின்னா, இந்த 3 டிக்கெட் கிடைக்கும். ஸோ இந்த 3 டிக்கெட் அப்டிங்கிறது என்ன அப்டின்னா, இங்க வந்து உங்களுக்கு இன்கிரீஸ் ஆகும். ஸோ உங்களுடைய ஹார்வெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் சில விஷயங்களெல்லாம் குடுத்து வச்சிருக்காங்க. நீங்க கேஒய்சி முடிச்சீங்க அப்டின்னா, 500 ஜெம் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இன்னும் சில ரிவார்ட்ஸும் இருக்கு. ஸோ இதெல்லாம் பண்ணீங்கனாலும், உங்களுடைய இந்த ஒரு ஹார்வெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அத தாண்டி நம்ம வந்து இந்த பேக்கேஜ அப்டேட் பண்றது மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, 300% வந்து நம்ம இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். சரி ஓகே. இதுவே லென்த்தா போயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். ஸோ இப்ப இத பண்ணணும் அப்டின்னா, நம்மளால குரோம்ல கண்டிப்பா வந்து பண்ண முடியாது. ஏன்னா, நீங்க வந்து இந்த இடத்துல இந்த பூஸ்டர் ரேட்ட கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, ஸோ கெட் அன் எக்ஸ்ட்ரா 300% பூஸ்டர்ன்னு இருக்குது இல்லையா? ஸோ இத கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு குரோம்ல தான் வந்து ரீடைரக்ட் ஆகும். பட் இந்த இடத்துல நம்மளால வந்து வாலெட்ட கனெக்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்டின்னா, ஜஸ்ட் இந்த லிங்க்க வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா, கிவி ப்ரௌசர் இருக்கும். ஸோ நெறைய பேர் நீங்க வந்து இத வந்து நீங்க அட்டெண்ட் பண்றீங்க அப்டின்னா, ஏர் ட்ராப்ஸு இந்த மைனிங் பண்ணக்கூடியதெல்லாம் ஸ்வாப் இதெல்லாம் பண்ணிக்க போறீங்க அப்டின்னா, மேக்ஸிமம் வந்து இந்த மொபைல் டிவைஸ்ல கிவி ப்ரௌசர் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. இன்னொரு ப்ரௌசரும் இருக்கு. பட் இப்போதைக்கு நம்ம வந்து கிவி ப்ரௌசர் வச்சு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நியூ டேப் வந்து குடுத்துடுறேன். குடுத்துட்டு இந்த இடத்துல வந்து அந்த காப்பி பண்ண லிங்க்க வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ சர்ச் குடுத்தேன் அப்டின்னா
இந்த இடத்துல நம்ம வந்து வாலெட்ட வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி அந்த வந்து இருக்கு. பட் இருந்தாலும் நான் வந்து கனெக்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து மெட்டாமாஸ்க்ன்னு இருக்குது இல்லையா? அத வந்து கிளிக் பண்ணிடுறேன். ஸோ கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த மோர் ஆப்ஷன கிளிக் பண்ணீங்கன்னா, கீழ நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. கனெக்ட் ஆயிருச்சு. ஸோ எந்த ஆல்ரெடி கனெக்ட்ல இருந்ததுனால டைரக்ட்டா இப்படி வந்துருச்சு. பட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சில இதெல்லாம் அக்செப்ட் பண்ற மாரி வந்து ஆப்ஷன் வந்து கேட்கும் இந்த மெட்டாமாஸ்க்ல. ஸோ இப்போ நான் வந்து இங்க போயிட்டு ஆல்ரெடி நான் கனெக்ட் பண்ணியாச்சு இல்லையா? ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய ஏர்டெல் நெட்வொர்க்ல குடுத்த ஜிமெயில் ஐடி குடுக்கணும். ஸோ இந்த இடத்துல ரெஜிஸ்டர்ட் ஜிமெயில் ஐடிய குடுத்துட்டு, பை பிரீமியம் குடுத்தீங்க அப்படின்னா, பை ஆப்ஷன் வந்து கேட்கும். ஸோ அப்படி இல்லன்னா இங்கேயே குடுத்துருக்காங்க. ஹவ் டூ பர்ச்சேஸ் அப்படிங்கிற இடத்துல, ஃபர்ஸ்ட் வந்து உங்க வாலெட்ட வந்து கனெக்ட் பண்ணணும். 2வது வந்து BIP20 நெட்வொர்க்கா வந்து பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் பண்ணிக்கணும். வேற ஏதாவது எத்திரியும்லயோ இல்லன்னா வேற ஏதாவது நெட்வொர்க்ல இருந்துச்சு அப்படின்னா, BIP20 பினான்ஸ் ஸ்மார்ட் செயின் நெட்வொர்க்கா வந்து பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடிய வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க குடுத்துட்டு, லாஸ்ட்டா பை பிரீமியம்னு குடுத்தீங்க அப்படின்னா, இந்த சிஸ்டமே வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய அக்கவுண்ட் வந்து அப்கிரேட் பண்ணிரும்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்க மெயினா வந்து பேலன்ஸ் வந்து வச்சிருக்கணும். எதுல அப்படின்னா ஸோ பிஎன்பில வச்சிருக்கணும். எதுக்காக பிஎன்பில வச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா கேஸ் ஃபீ வந்து புடிப்பாங்க. அண்ட் அவங்க அ எந்த ஒரு கிரிப்டோல வந்து பேமெண்ட்டா எடுத்துப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் USDTல வந்து போட்டு வச்சுக்கோங்க. ஒரு $3 $3.50 சென்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த USDTல வந்து போட்டு வச்சுக்கோங்க. மீதி ஒரு ஒரு $1 இதுல இருந்தா கூட பரவால்ல. பிஎன்பில $1 இருந்தா கூட பரவால்ல. ஏன்னா உங்களுக்கு வந்து கேஸ் ஃபீ அப்படிங்கிறது வந்து தேவைப்படும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து அந்த டிரான்சாக்ஷன் பண்ணதெல்லாம் வந்து காட்டும். ஸோ நான் பிஎன்பிலே வந்து பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்தமா இது பண்ணிட்டேன். அதாவது டெபாசிட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா வந்து USDTக்கு வந்து ஸ்வாப் பண்ணேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த மாரி வந்து கேஸ் ஃபீக்காக பிஎன்பில இருக்கணும். டெதர் USDTல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஏர்டெல் நெட்வொர்க் வந்து உங்களுடைய பேமெண்ட்ட எடுத்துக்கிறதுக்காக அந்த ஒரு USDTல வந்து இருக்கணும். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து உங்களோட பேமெண்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிறலாம். ஈஸியா எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஒருவேள எல்லார்கிட்டயும் அந்த ஒரு அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்ல. ஸோ இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. ஸோ நீங்க இந்த கேஷ் அவுட் தமிழ்ன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபர் சேனல் நீங்க பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏர் ட்ராப்ஸ் எல்லாம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அவங்க அதுக்கப்புறமா தமிழ் கிரிப்டோசி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு யூடியூப் சேனலும் வந்து பார்த்தீங்கன்னா, ரெகுலரா வந்து இந்த கிரிப்டோ ஏர் ட்ராப்ஸ பத்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுல கேஷ் அவுட் தமிழ் அப்படிங்கிறவங்க வந்து நல்ல ஒரு ஒன் பேஜ் டிரான்சாக்ஷன் மாரி வந்து பார்த்தீங்கன்னா, டெவலப் பண்ணி வச்சிருக்காரு. உண்மையாவே சூப்பரா இருக்கு. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து எந்த பேக்க சூஸ் பண்றீங்க அப்படிங்கிறது தான். ஸோ நான் வந்து $5க்கான ஒரு பேக்க தான் சூஸ் பண்ணேன். ரூ. 490 வருது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உங்களுடைய நேம் என்னவோ அங்க வந்து போட்டுக்கோங்க. 3வது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஜிமெயில் அட்ரஸ். ஸோ இந்த ஜிமெயில்ங்கிறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நோட்டிஃபை பண்ணுவாங்க. ஒன்ஸ் வந்து அந்த பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னா, உங்களுக்கு ரிசீவ் ஆயிடுச்சுன்னா, அத வந்து இங்க வந்து நோட்டிஃபை வந்து பண்ணுவாங்க. இங்க பிஎன்பி BIP20 அட்ரஸ்ன்னு இருக்குது இல்லையா? ஸோ அத வந்து நீங்க காப்பி பண்ணிக்கணும். எங்க காப்பி பண்ணிக்கணும் அப்படின்னா, உங்களுடைய மெட்டாமாஸ்க் வாலெட்டுக்கு வாங்க. கீழ பிஎன்பின்னு இருக்குது இல்லையா? ஸோ அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டதுக்கு அப்புறமா கீழ வந்து ரெசீவ்ன்னு இருக்கும். ஸோ இந்த ரெசீவ்னுங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஜஸ்ட் இங்க வந்து லிங்க் காட்டும். அத வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி ஆயிடும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மெயினா வந்து இந்த நான் சொன்னேன் இல்லையா நெட்வொர்க்கு, இந்த பாலிகான், எத்திரம் மைனெட், லீனியம் மைனெட் இந்த மாரியெல்லாம் இந்த நெட்வொர்க்ல இருந்துச்சு அப்படின்னா, தயவு செஞ்சு பிஎன்பி நெட்வொர்க் வந்து மாத்திக்கோங்க. அப்பதான் வந்து பேமெண்ட் வந்து சக்சஸ்ஃபுல் ஆகும். அதாவது அந்த ஏத்த நெட்வொர்க்குக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து நான் காப்பி பண்ண அந்த ஒரு அட்ரஸ் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா, கீழ வந்து நீங்க கம்ப்ளீட் குடுக்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, இந்த கோவக்கா 2@YBLன்னு சொல்லிட்டு யுபிஐ ஐடி இருக்குது இல்லையா? இதுக்கு வந்து நீங்க ரூ. 490 வந்து பே பண்ணணும். ஸோ நீங்க வந்து Google Payல பண்ணாலும் சரி, இல்லன்னா PhonePeல பண்ணாலும் சரி, இல்ல Paytmல பண்ணாலும் சரி, எதுல பண்ணாலுமே நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, முக்கியமா டிரான்சாக்ஷன் ஆர் யூடிஆர் நம்பர்ன்னு இருக்குது இல்லையா? கண்டிப்பா டிரான்சாக்ஷன் ஐடி வந்து இருக்கும். நம்ம எந்த ஒரு பேமெண்ட் பண்ணாலுமே அதுல டிரான்சாக்ஷன் ஐடி அப்படிங்கிறது இருக்கும். அத வந்து காப்பி பண்ணிட்டு, இங்க வந்து பேஸ்ட் பண்ணிருங்க. ஓகேவா? இங்க பேஸ்ட் பண்ணிட்டு, அப்புறம் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர்லாம் குடுத்து கம்ப்ளீட்ன்னு குடுத்தீங்க அப்டின்னா, வித்தின் 2 ஹவர்ஸ்க்குள்ள உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஏர்டெல் நெட்வொர்க் வந்து அப்கிரேட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுல வேற ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்டின்னா, மறக்காம கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. அண்ட் ஏதாச்சும் ஃபோட்டோஸ ஷேர் பண்ணி டவுட் கேட்கணும் அப்டின்னா, Instagramல கான்டாக்ட் பண்ணுங்க. அதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஸோ அவ்வளோதாங்க. இந்த மாரி சிம்பிளா நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்டின்னா, உங்களோட அக்கவுண்ட் வந்து அப்கிரேட் வந்து பண்ணிக்கலாம்.